சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூனு ராகி மாவு போட்டு நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். ஸ்லோ பண்ணி வச்சு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் நல்லா வெந்திருக்கும். அப்புறமேட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் இல்லாட்டி செவ்வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அது கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட முன்னாடியே பாதாம் பருப்பு ஊற வச்சிடணும், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இனிப்புக்கு டேட்ஸ் நீங்கள் பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கலாம், நார்மல் டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம், நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன் ஊற்றிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது வேணாலுமே ரெண்டுமே ஹெல்த்தி தான் உங்களுக்கு. நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்து நல்லா கப்பில் ஊற்றிட்டு மேலால் நட்ஸு சப்ஜா சீட்ஸு பாதாம் பிசு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு சப்ஜா சீட் தான் சேர்த்துருக்கேன் மேலால். அதுக்கப்புறம் கட் பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணாங்கிற குழந்தைங்க கூட நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.